நாம் அனைவரும் குளித்து முடித்தவுடன் அல்லது காதில் லேசான அரிப்பு ஏற்பட்டவுடன் முதலில் தேடுவது பட்ஸ் அல்லது ஒரு சிறிய குச்சியே ஆகும். காதுக்குள் இருக்கும் மெழுகு போன்ற பொருளை ஒரு தேவையற்ற அழுக்காகவும் அருவருப்பான விஷயமாகவுமே நாம் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். அதை சுத்தம் செய்து வெளியேற்றிவிட்டால் தான் நமக்கு நிம்மதி. ஆனால் நாம் குப்பை என்று நினைத்து தூக்கி எறியும் அந்த பிசுபிசுப்பான பொருளில் நம் உயிரை காக்கும் மாபெரும் மருத்துவ தகவல்கள் மறைந்திருக்கின்றனர் என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாகும். இரத்த பரிசோதனை மற்றும் ஸ்கேனிங் முறைகளுக்கு மாற்றாக காது மெழுகை வைத்தே பல கொடிய நோய்களை கண்டறிய முடியும் என்று பிரேசில் நாட்டு விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். வழக்கமாக சர்க்கரை நோய் அல்லது புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை கண்டறிய ஊசி போட்டு இரத்தம் எடுப்பார்கள் அல்லது திசுக்களை வெட்டி எடுத்து பரிசோதனை செய்வார்கள். இவை இரண்டுமே வழி தரக்கூடியவை. ஆனால் பிரேசிலில் உள்ள கோயாஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் செரிமோனோகிராம் என்ற ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளனர். காதில் சுரக்கும் மெழுகை சேகரித்து பரிசோதிப்பதன் மூலம் நோய்களை துல்லியமாக கணிக்க முடியும். இது மிகவும் எளிமையானது மட்டுமல்லாமல் நோயாளிக்கு எந்தவித வலியும் தராத ஒரு சிறந்த முறையாகும். நம் காதில் சுரக்கும் அந்த மெழுகிற்கு அறிவியல் மொழியில் செருமன் என்ற பெயர். இது காதின் உட்புறத்தை பாதுகாப்பதற்காக சுரக்கும் ஒரு திரவம். ஆனால் இதில் நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கிய நிலையும் பதிவாகியிருக்கும். குறிப்பாக அல்சைமர் எனப்படும் ஞாபக மறதி நோய், இதய கோளாறுகள், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் பல்வேறு வகையான புற்றுநோய்களுக்கான அறிகுறிகளை இந்த மெழுகில் உள்ள வேதிப்பொருட்கள் காட்டி கொடுத்துவிடும். இரத்தத்தில் கலந்திருக்கும் சர்க்கரை அளவை காட்டிலும் காது மெழுகில் உள்ள குளுக்கோஸ் அளவு மிகவும் துல்லியமான தகவல்களை தருவதாக ஆய்வுகள் கூறுகின்றனர். அனைத்து மனிதர்களுக்கும் காது மெழுகு ஒரே மாதிரி இருப்பதில்லை. நாம் வாழும் இடத்தை பொறுத்தும் நம் முன்னோர்களின் மரபணுவை பொறுத்தும் இது மாறுபடும். உதாரணத்திற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கு இந்த மெழுகு ஈரம் மிகுந்ததாகவும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்திலும் இருக்கும். ஆனால் ஆசிய நாடுகளில், குறிப்பாக சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கு இது உலர்ந்ததாகவும் சாம்பல் நிறத்திலும் காணப்படும். சில அரிய வகை மரபணு நோய்களை கண்டறிய செய்யப்படும் சோதனைகள் மிகவும் செலவு பிடிக்கும் ஒன்றாக இருக்கின்றனர். ஆனால் காது மெழுகு பரிசோதனை மிகவும் மலிவானது. ஏழை எளிய மக்களும் எளிதில் செய்து கொள்ளக்கூடியவை வகையில் இது அமையும். உடலில் கட்டி வருவதற்கு முன்பு இந்த மெழுகு பரிசோதனை மூலம் புற்றுநோயின் அறிகுறிகளை கண்டறிந்துவிட முடியும் என்பது இதன் மிகப்பெரிய வெற்றியாகும். அறிவியல் தொழில்நுட்பம் வளர வளர மருத்துவம் எளிமையாக்கி கொண்டே வருகிறது. எனவே இனி காது மெழுகை வெறும் அழுக்காக பார்க்காமல் அது நம் உடல் நலத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாக பார்ப்பதே புத்திசாலித்தனம்.